ஜீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்ல வாசனையாக கம கமன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் 1/2 கிலோ மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், இது எல்லாம் சேர்த்துட்டு அதோட தண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் முழுகிற அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு மட்டனை வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். இப்படி அரைச்சி செஞ்சிங்கன்னா வாசனையாக கமகமன்னு இருக்கும் பிரியாணி. நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வச்சுருந்தீங்கன்னா 5-6 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதோட 3 பச்சை மிளகா, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, ஒரு முழு பூண்டை உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். அதோட 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அதோட ஒரு கையளவு புதினா, இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். பிரியாணி தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதோட இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம், மராட்டி மொக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதோட நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சம் புதினாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது பிரியாணி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைச்சி போடுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு கரண்டி அளவுக்கு தயிர், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோட நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா கம்மியாக சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம ஸ்பைசஸ் அரைச்சும் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் மட்டன் வேக வச்சதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குது. நீங்கள் அளந்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியை. இதையும் இந்த மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்றா. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே மட்டனில் சேர்த்துருக்கோம் வேறு. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதோட நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை நல்லா சேர்த்துக்கோங்க. அரிசி உடையாமல் மைல்டாக கிண்டி விடுங்க. இப்போ நான் ஒரு காப்படி அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த காப்படியில் ஒரு காப்படி எடுத்திருக்கேன். அதனால் 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மட்டன் வேக வச்ச தண்ணி 1 டம்ளர் இருக்கும். அதனால் நான் இப்போ 1க்கு 1.25 சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியும் சேர்த்தா 1.5 வந்துருக்கும். நீங்கள் புல்லட் அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இது ஜீரக சம்பா அரிசினால் 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே 1/2 லெமன் ஊற்றிக்கிறேன். இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி குக்கரை அப்படியே மூடி வச்சிடுறேன். மூடி வெயிட் போட்டு வச்சுருங்க. சிம்மில் வச்சுடுங்க அடுப்பை. கரெக்டாக 8 நிமிஷம். ஜீரக சம்பா அரிசிக்கு 8 நிமிஷம். இதே நீங்கள் புல்லட் அரிசி, துளசி அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா கரெக்டாக 10 நிமிஷம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடும். ஸ்டீம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான கமகமன்னு வாசனையோட ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. இது குலையாது, உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி அளவோடு ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டனும் சூப்பராக வெந்திருக்கும். நல்லா சாஃப்டாக இருந்தது மட்டனும். இது வெறும் தயிர் பச்சடி மட்டுமே இதுக்கு போதும். இதோட நீங்கள் மட்டன் தால்ச்சா வச்சு சாப்பிட்லாம். சிக்கன் கிரேவி எல்லாமே இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பிரியாணியை மதியம் சூடாக சாப்பிட்றத விட இன்னும் நைட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே பிரியாணி ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சு பாருங்கள். அதோடய டேஸ்ட்டே தனி தான். மட்டனும் நல்லா வெந்திருந்தது, செம்ம சாஃப்டாக இருந்தது. இங்கே பாருங்கள், நான் எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.